ஹலோ விஸ், இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுறது இந்த பான் வீடியோ. இதில் முக்கியம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி எடுக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி வந்து நடிகர்கள்லாம் வந்து எப்படி இயங்குறாங்க, ஆனால் உண்மையிலேயே மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ பார்ப்போம். இந்த பான் வீடியோ அப்படின்றது நம்ம பரவலாக இன்றைய காலகட்டத்தில் மொபைல் வந்து இருக்குது, பல விதமான கம்ப்யூட்டர் சாதனம் இருக்கிறதால நம்ம வந்து சீக்கிரம் வந்து டக்குன்னு வந்து பார்த்துடுறோம். அதே நேரத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட். இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து படம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அது பயங்கரமாக வந்து பேசப்படும், அவன் பேர் வந்து கெட்ட பேராக மாறும். ஆனால் இன்னைக்கு கையிலேயே மொபைல் இருக்கிறதால ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கன்னா வான் வீடியோ பார்க்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா ஒண்ணு கவனிக்கணும், அதாவது பெண்கள் வந்து இதுல முக்கிய ஒரு இடம் வைக்கிறாங்களா, ஆண்களை விட பெண்கள் அதிகமா பாக்குறாங்களா, ஒண்ணுக்கு மேற்பட்டவங்க, அதே போல லெஸ்பியன், அந்த மாதிரி விஷயங்களை நிறைய பார்க்குறாங்களா. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த பான் வீடியோ வந்து எடுக்கிறது வந்து எப்படி அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக உள்ள வீடியோவை விட அதிகமாக அந்த ஹைடன் கேமரா, அந்த மாதிரி மறைமுகமாக வந்து யாரோ வந்து தெரியாமல் எடுத்த மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து காட்டுறாங்கல்ல, இதெல்லாம் உண்மையிலேயே வந்து பல விதமான அதிர்ச்சி தகவலாக தான் நமக்கு வந்து தெரியுது. வேணும்னே மறைமுகமாக எடுக்கிற மாதிரி, ஹைடன் கேமராவில் எடுக்கிற மாதிரி அவங்களே வந்து எடுப்பாங்களாம். ஏன்னா இது வந்து பார்க்குறவங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து எகிர செய்யறதுக்கு தான் இந்த இது. அதனால தான் வந்து அதிக பார்வையாளர் வந்து பார்க்க வைக்கிறது. இது மட்டும் கிடையாது, இது பல விதமான அஜாகுஜா வேலையும் பண்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி வந்து பெண்கள் படுற பல விதமான துன்பங்கள் இருக்குது. அதெல்லாம் சொல்ல போனா நீங்க வந்து அதிர்ச்சி அடைவீங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து தட்டுறோம், போன்ல வந்து வருது, அப்படி வந்து போயிடுது. ஆனா அவங்க வந்து இதுல சொல்றது என்னன்னா, நீங்க பாக்குற இந்த 10 நிமிஷத்து வீடியோக்காக நாங்க 2 நாளைக்கு உழைச்சிருப்போம். அதாவது நீங்க பாக்குற ஒவ்வொரு வீடியோவும் வந்து நாங்க கட் பண்ணி அவ்வளவு பயங்கரமா வந்து உழைச்சிருப்போம். இந்த பான் வீடியோல வந்து வேலை செய்யறவங்க பாதி நேரம் தான் அங்க வந்து வேலை செய்யறோம், பகுதி நேரம் நாங்க வெளில வந்து வேலை செய்யறோம். இதுல எல்லாருமே வந்து குடும்பம், குழந்தை அப்படின்னு நிறைய வந்து பிரச்சனைகள் தான் வந்து இதுல வந்து சந்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடலை ஃபிட்டா வச்சுக்கிறது, மேக்கப் பண்றது, அது மட்டும் இல்லாம அழகா தன்னை காட்டிக்கிறது அப்படின்னு சிரமத்துக்கு மேல சிரமம் வந்து தங்களை வந்து உருவாக்கணும். அதுவே எங்களுக்கு அதிகப்படியான ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகும். அதுக்கு தான் நாங்க அதிகமா நேரத்தை செலவிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஷூட்டிங் மட்டும் எங்களுக்கு தொடர்ந்து 3 மணி நேரம் வைப்பாங்க. 3 மணி நேரமும் பெண்டு கட்டுவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சரிசாலன்னா பரவாயில்ல, ஆனா புது ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு பெண்டு கண்டுரும். அந்த அளவுக்கு பயங்கரமா 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஷூட்டிங் நடத்தி நாங்க வந்து ஒரு நேரத்தில் வந்து டயர்டா வந்து ஆயிடுவோம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண் சராசரியா உச்சகட்டத்தை அடைய 20 நிமிஷம் தான் ஆகும். அந்த 20 நிமிஷத்துல வந்து போர் பிளே வந்து செய்யணும். அப்படி போர் பிளே செஞ்சா மட்டும்தான் அவங்க வந்து அடைவாங்க. ஆனா பெரும்பாலான ஆண்கள் உண்மையிலே பண்ணும்போது அவங்க வந்து போர் பிளே எதுவும் பண்ணாம டைரக்டா வந்து பண்றாங்க. பெண்களுக்கு எந்த ஒரு உணர்வு இருக்கிறதுல. ஆனா உண்மையிலேயே போர் பிளே பண்ணி தான் பெண்கள்கிட்ட வந்து இருக்கணும், நெருங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு ஒருபடி மேல போயிட்டு இவங்க பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதால அவங்க பல மடங்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுவாங்க. இதனால எங்களுக்கு 10 நிமிஷத்துல அடைவோம். அதனால எங்களுக்கு பெரிய ஒரு சிரமமா மாறும். ஆனா நாங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்களால போக முடியாது. எங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கு, நாங்களும் மனிதர்கள் தானே, நாங்க வந்து ரூபா மாதிரிலாம் நாங்க இல்ல. எங்களுக்கு அந்த உச்சகட்டத்தை வந்து அடைகிறதுக்காக நாங்க உண்மையாவே வந்து செயல்படுவோம். போர் பிளே செய்யற நேரத்துல மட்டும் எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சில விஷயங்கள் தான் எங்களுக்கு பெரிய ஒரு சிரமத்தை சந்திப்போம். அதாவது கடைசி இந்த போது எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வரும். டைரக்டர் டக்குன்னு வந்து பொசிஷன் அப்படி மாத்தணும் இப்படி மாத்தணும் சொல்லுவாரு. எங்களுக்கு அதனால பெரிய ஒரு மன உளைச்சல் ஆகும். இது மட்டும் இல்லாம வேற ஒரு விஷயம்லாம் சொல்லிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக ஷாட் வந்து கிடையாது, இப்போ வந்து கட் பண்ணி நிறைய ஷூட் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கும் எங்களுக்கு பெரிய ஒரு மன உளைச்சல் ஆகும். நீங்க நினைக்கிற மாதிரி போறோம் அப்படியே வந்து இருக்கிறோம், நம்ம சாதாரணமாக செய்யறோம் அப்படின்னு இல்லை. எங்களுக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து மறைமுகமா வந்து இருந்தாலும் நாங்களும் வந்து மனிதர்கள் தானே. என்னதான் அது வீடியோவா இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு உணர்வு வந்துருக்குல்ல. நான் இருக்கலாம் நினைக்கும் போது எப்படி வந்து ஒரு 10-20 லைட் மேன், இப்போ ஒரு 2-3 கேமராமேன் இப்படி சுத்திலும் ஆள் இருக்கும்போது நாங்க வந்து தனியா இருக்கும்போது எவ்வளவு சிரமமா இருக்கும் நீங்க வந்து நினைச்சு பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் 2 ஆள் டக்குன்னு வந்து முடிச்சுட்டு அப்படியே கேமரா வச்சுட்டு எடுக்கிறது கிடையாது. நம்மளை சுத்தி ஆள் இருந்துட்டே இருப்பாங்க, லைட் மேன் இருந்துட்டே இருப்பாங்க. பயங்கரமான ஒரு பொசிஷன்ல வந்து வேலை செய்யணும். செயற்கையா பண்ணும்போது நாங்க ஏகப்பட்ட சிரமத்தை வந்து எதிர்நோக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பாத்தீங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து சிரமத்தை எதிர்நோக்குறாங்கன்னு. ஆனா 5 நிமிஷத்துல நம்ம தட்டிட்டு அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருந்திருப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உழைப்பு வந்திருக்குது. ஆனா இதெல்லாம் வந்து தாண்டி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழிவான சொல்லு வந்திருக்கும். மேலும் வந்து அவங்க சொல்றது என்னன்னா, இது எங்களுக்கு ஒரு தொழில் தான். அதாவது ஆசிரியர், டீச்சர், இன்ஜினியர், பல இடங்களுக்கு வந்து வெளியில பெண்கள் எப்படி வேலைக்கு போவாங்களோ அப்படித்தான் நாங்களும் இந்த ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒர்க்கை முடிஞ்ச நாங்க இயல்பான வாழ்க்கைக்கு நாங்க திரும்பணும். எங்களுக்கு வந்து குடும்பம் இருக்கு, நாங்களும் வந்து பல விதமான வேலைகள் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு இறை நம்பிக்கை ரொம்ப வந்து அதிகம். நாங்க நடிகை இருந்தாலும் உச்சநிலை போது நாங்க வந்து ஒரு உண்மையா வந்து இருக்குன்னு நினைப்போம். ஆனா அது வந்து முடியாது. அந்த இடத்துல வந்து நிறைய டைரக்டர் வந்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் சொல்றாரு. எங்களுக்கு ஏகப்பட்ட மன உளைச்சல் வந்து ஆகும் அப்படின்னு சொல்றாரு. என்னதான் ஷூட்டிங் செயற்கையானதா இருந்தாலும் எங்க 2 பேத்துக்கு மனசு வந்து ஒன்னு சேர்ந்தாதான் அந்த மூடு வரும், அந்த சினிமாவும் ஒழுங்கா வரும். அதனால 2 பேருடைய மனநிலையும் ஒரே மாதிரி இருந்திருக்கணும். சினிமாவா இருந்தாலும் உண்மையா இருந்தாலும் இதுதான் வந்து உண்மை. இதுல யாராவது ஒருத்தர் வந்து தடுமாறினா கூட எந்த ஒரு செயலும் வந்து நல்லா
நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னா, இந்த ஆபாச பட உலகில வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதாரமே வந்து தேங்கி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இதை வச்சு பெரிய ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல பாதிக்கப்படுறது பெண்கள், குழந்தைகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இதெல்லாம் வந்து வெளி உலகம் தெரியாம வந்திருக்குது. முக்கியமா நம்ம நினைக்கிற மாதிரி நீங்க சாதாரண விஷயம் கிடையாது. ஆன்லைன்ல நீங்க தொடர ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஒரு ரூபீஸ் நசம் உங்களை விட்டு போகும். அதே போல ஆன்லைன்ல பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அங்க வந்து ஒரு பிசினஸ் செயல்படுது. அப்படிதான் அது மிகப்பெரிய அளவில் இந்த இணையதளத்தை வந்து பயன்படுத்துறாங்க. இணையதள மாபியா அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆபாசவாசிகள் வந்து உழவுறாங்க. இவங்க அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு சவால் விடுற மாதிரியே வந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு போட்டியாவே வந்து எந்த ஒரு விஷயம் பண்ண முடியாத அளவுக்கு வாழ்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் சிறுமிகள், பெண்கள். இவங்கெல்லாம் வந்து தாண்டி இதுல வந்து பலவிதமான பெண்களை விற்பனை பண்றது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து போகுது. இதனால மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் காத்திருக்கு. முக்கியமா துருக்கி நாடு வந்து மத நம்பிக்கையில வந்து மிகப்பெரிய ஒரு நாடு. முஸ்லிம்கள் வந்து அதிகமா வசிக்கிற நாடு. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, அரசு விபச்சார விதியை வந்து நடத்துது. முக்கியமா அரசுல உள்ள அதிகாரிகள் இருந்து ராணுவ வரலையும் அதுவே வந்து சப்ளை பண்ணுது. மிகப்பெரிய ஒரு அநீதி யாருக்கு இழைக்கப்படுதுன்னா சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் தான். அதாவது ஒரு அரசே இந்த மாதிரிங்கும் போது எந்த ஒரு அநீதி நடந்தாலும் அதை வந்து எதிர்த்து கேட்க முடியாத அளவுக்கு பயங்கரம் பலவீனப்பட்டு போய் கிடக்கு அந்த நாடு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படின்ற போர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நடந்திருக்கு. இந்த போர் நடக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது. அதாவது பாலஸ்தீன நாட்டுக்காரர் வந்து 2 சிறுமிகளை வந்து வைக்கிறாரு. அந்த சிறுமிகளை வாங்கிட்டு போனவங்களையும் எல்லாத்தையும் சேர்த்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. இப்ப தீர்ப்பு வந்து வழங்குறாங்க. அங்க ஒரு தீர்ப்பு நடக்கிறது பாருங்க. அந்த தீர்ப்புல வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து காத்திருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து யாரு வந்து அந்த பெண்களை வாங்கிட்டு போனாங்களோ அவங்களே வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வந்து மாத்தி வைத்தாங்க. அவங்களே பாதுகாக்கணும்ன்ற மாதிரி தீர்ப்பு வந்து வைத்தாங்க. பாருங்க எங்க அநீதி நடக்குது, எங்க கொடுமை நடக்குது. அந்த கொடுமை நடக்கத்தால தான் வந்து அது நீதி கோர்ட்டுக்கு வந்து போகுது. அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்க வந்து இந்த பெண்களை வாங்கிட்டீங்க, அதனால உங்கள்கிட்டே வந்து ஒப்படைக்க அப்படின்றது எவ்வளவு பெரிய அநீதி பாருங்க. இந்த மாதிரி உலகம் முழுவதும் நடந்திருக்கு. அரபி நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு நாடு சொல்லக்கூடிய துபாய். இந்த துபாயில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், அங்க வந்து ஏழைங்களுக்கு தான் இந்த சட்டம் எல்லாமே. அதாவது இயல்பாவே பணக்காரங்களுக்கும் அரச குடும்பத்துக்கும் தொழிலதிபர்களுக்கும் வந்து இந்த விபச்சாரம் வந்து தாராளமாக வந்து நடக்குது. உதாரணத்துக்கு வந்து இந்தியாவில் துபாய் தூதரகர் ஒருத்தர் வந்து நேபாள சிறுமியை வந்து கற்பழிச்சிட்டாரு. இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூவா மாறிச்சு. ஆனால் இந்திய சட்டத்தை பாருங்க, இந்தியா வந்து டைரக்டா துபாய்க்கு வந்து எந்த ஒரு கேஸும் வழக்கு பதிவு செய்யாம அவருக்கு தண்டனை கொடுக்காம வந்து இங்கேருந்து அனுப்பிட்டுருச்சு. அப்போ பாத்தீங்க எந்த அளவுக்கு வந்துருக்குன்ட்டு. இதெல்லாம் தாண்டி நம்ம இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம எல்லாம் நினைப்போம் ஜப்பான், அமெரிக்கா இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்லாம் நல்லா போயிட்டு இருக்குன்ட்டு. ஆனால் உண்மையிலே வளர்ந்த நாடான ஜப்பானுடைய விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டீங்க, அதிர்ச்சி அடைஞ்சிருங்க. ஜப்பான்ல ஒரு யுஎஸ்ஏ பொண்ணு வந்து ஒருத்தவங்க வந்து மாட்டிருக்காங்க. தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்கள தொடர்ந்து 4 பேர் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்காங்க. அவங்கள்ட்ட தப்பிச்சு எப்படியே ஓடி வந்து போலீஸ் சுப்பார் கொடுக்கும் போது அந்த நாட்டுக்கு ஆதரவாகவே அவங்க தந்திருக்காங்க. இந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு பயங்கரமான கொடுமை வந்து நடக்குது. பெண்களை வந்து கடத்துறது, சிறுமிகளை கற்பழிக்கிறது வந்து பயங்கர பலவீனமா வந்து ஜப்பான் நாடு இருக்குதான். அது மட்டும் கிடையாது, அங்க இன்னொரு விஷயம் நடக்கிறதா சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்டுப்பாடற்ற சுதந்திரமான நாடா இருக்குது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விளைவை வந்து ஏற்படுத்தும். அப்படிதான் வந்து இப்போ வந்து ஏற்படுத்தியிருக்கு. கட்டுப்பாடோடு இருக்கிற எந்த ஒரு சுதந்திர நாடோ அந்த நாடு தான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஜப்பான் வந்து இன்னைக்கு இல்ல, இதுக்கு முன்னாடி முதலாம் உலகப் போர்ல நடந்த பயங்கரமான அதிர்ச்சி சம்பவம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, முதலாம் உலகப் போர்ல 4 லட்சம் பெண்களை வந்து ஜப்பானிய ராணுவ வீரர்களுக்காக வந்து அந்த பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து போர்ல சண்டையிட்டு வெற்றி பெற்ற பிறகு உள்ள பெண்கள் எல்லாம் இவங்க அடிமையா பிடிச்சு வந்திருக்காங்க. இவங்க ஜப்பான் நாட்டில் வச்சு ராணுவத்துக்கும் அங்க உள்ள அதிகாரிகளுக்கும் வந்து இவங்க பாலியல் சிக்கெல்லாம் இந்த பெண்களை தான் வந்து அடிமையா பயன்படுத்தினாங்களாம். இப்படி எவ்வளவு கொடூரமான விஷயத்தெல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க பாருங்க. அப்பவே இதுக்கு பிறகு நடந்த பயங்கரமான ஒரு விஷயம் என்னன்னா, அமெரிக்கா வந்து ஜப்பான் மீது போர் தொடுத்ததுல அமெரிக்கா தானே முக்கிய எதிரி. அமெரிக்காரங்க அங்க வந்து சூழ்ந்திருக்கிற நேரத்துல எங்கால வந்து ஜப்பான் நாட்டில் வந்து கலப்படம் உருவாயிடும், அதாவது எங்க அமெரிக்காரன் வந்து அவங்க பெண்களோட இணைஞ்சிருவாங்களோ அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்து கிடைச்சிருந்தாங்களே பிலிப்பைன், தாய்லாந்து, கம்போடியா இந்த பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த பெண்கள்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்க தொடங்கிட்டாங்களாம், விற்பனை பண்ண தொடங்கிட்டாங்களாம். எவ்வளவு மோசமான செயல் எல்லாம் வந்து ஜப்பான் வந்து இருந்திருக்கு பாருங்க. இப்ப நடக்கிற மாதிரி அப்ப கிடையாது. ஒரு நாட்டை வீழ்த்தினாவோ, ஒரு நாட்டோட ஒரு இடத்தை பிடிச்சாவோ அங்குள்ள இளம்பெண்கள் தான் முக்கியமா குறிவிக்கிறது அந்த காலகட்டத்தில். அதாவது அமெரிக்காவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், வேற எந்த நாடா இருக்கட்டும், ஆனா இதுதான் முக்கியமா வந்து பண்ணுவாங்க. அங்க உள்ள அடிமைகளா வந்து வேலை செய்யறதுக்கும் அவங்களுக்கு விபச்சாரத்துக்கு வந்து பயன்படுத்துறதுக்கும் வந்து பெண்கள் வந்து பிடிச்சி சுகந்தரம் பெண்கள் அப்படின்னு பேரே வந்து வச்சிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய பயங்கரமா வந்திருக்குன்னு பாத்துங்க. ஆனா அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க சொல்றதை செஞ்சே ஆகணும். அப்படி அவங்க சொல்றது வந்து செய்யல அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து உயிர் வந்து உடம்புல வந்து இருக்காது. இல்ல அப்படின்னா வேறு விதமான கொடூரமான தன்மையா இருந்திருக்கும். ஆனா அப்போ உள்ள காலகட்டம் அந்த மாதிரி. ஆனா இப்ப அதை விட மோசமான காலகட்டத்தில் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்குது. ஆனா நம்ம இன்டர்நெட் இணையதளம்னு பார்த்துருக்கோம்ல, இதுல நம்ம நேரடியாக பார்க்கறத விட மறைமுகமாக நடக்கிற பயங்கரமான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த கொடூரமா செய்யற எல்லா விஷயமே வந்து 50% அவங்க வந்து நரக வாழ்க்கை தான் வந்து அனுபவிக்கிறாங்களாம். ஆனா நம்ம பார்த்துருக்கிற எல்லாமே மேலோட்டமே அது வந்து நாடகம், நடிப்பு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு பின்னாடி வந்து நடக்கிற கொடூரமான விஷயம் வந்து நடக்குது. ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி நடக்கும்போது பல பேர் வந்து கழுத்து இறுகி சாவறாங்களாம். அதே போல வந்து பல விதமான கொடூரங்களுக்கு
இன்னலுக்கு வந்து ஆளாகிறாங்களா. அதே போல நிறைய வந்து ஆபாசப்பட நடிகைகள் தான் வந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு இயற்கையாகவே நிறைய நல்ல வாழ்க்கை வந்து வாழ முடியாமல் போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக வந்திருக்குது. என்ன இருந்தாலும் அவங்களும் அவங்க குடும்பத்துக்காக தான் வந்து வாழ்றாங்க. அவங்களும் இந்த பூமியில் ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து வாழ்க்கை வந்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இருக்கிறதுலே இறை நம்பிக்கை ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். அவங்களுக்கு தான் வந்து வாழ்க்கையில் நம்ம ரொம்ப முன்னேறிடுவோம் அப்படின்னு சாதாரண வேலைக்கு போகிறவங்கள விட நம்ம ரொம்ப நம்பிக்கையில் வந்திருக்காங்களாம். வாழ்க்கையில் அவங்களும் வந்து பல மடங்கு முன்னேறதுக்கு வாழ்த்துக்கள். இதே போல் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.